welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய், பட் என்னோட டிஐஒய் கிடையாதுங்க, பிரியங்கா சோப்ராவோட டிஐஒய். ஸோ பிரியங்கா சோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ், நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து நிக்ஜோனஸை மேரேஜ் பண்ணதுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? ஒரு கப்பல் கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ ஹாப்பி ஃபார் தெம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கின் கேர், அதாவது அவங்களோட மதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அவங்க வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு டிஐஒய்ன்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணியும் காமிச்சாங்க. அவங்க அம்மாவோட அந்த இது பேக்கை வந்து போட்டும் காமிப்பாங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அவங்க டிஐஒய் வந்து நான் ட்ரை பண்ணி அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு பவுலில் வந்து நான் தேவையான அளவு ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கடலை மாவு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேக்குக்கு, பட் இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளார் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து டர்மரிக் மஞ்சள் தூள் வந்து அதோட ஆட் பண்ணுறேன். இந்த மிக்சரோட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ஆக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது கூட வந்து லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மிக்சரோட அதையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதோட வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு அந்த ஓப்பன் போர்ஸை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரோஸ் வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லெமன் அண்ட் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒயிட்னிங் அண்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பேக் பாட்டி காலத்துலேருந்து இருக்குதான். ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவோம், கடலை மாவு யூஸ் பண்ணுவோம், பேசன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் இந்த பேக்கில் ஹோல் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த பேக்கில். ஸோ லெட்ஸ் see அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸ் நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ரொம்ப டல்லாக டயர்டாக பிம்பிள் மார்க்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது. ஸோ ரொம்ப டல் லுக்கிங் ஸ்கின் பார்க்கலாம். இந்த பேக் வந்து உங்கள் ஃபேஸ், நெக், பேக் நெக், மிச்சம் இருந்துச்சுன்னா உங்கள் லெக்ஸு, கால் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் பேக் அடிக்கடி யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் இந்த ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. ஈவனாக அப்ளை ஆகும். ஹெல்த் அண்ட் க்ளோவில் கிடைக்கும். இல்லைனா வந்து அமேசானில் வந்து ஃபேஸ் பேக் ப்ரஷ்ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிடலாம். இந்த டிஐஒய் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஃபெக்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.